ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். தர்கா வழிபாடுங்கிறீங்க. இந்த மவுண்ட் ரோட்டில் நடக்கிற தர்கா வந்து நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடியற் காலை 4 மணி வரைக்கும் ஊரில் இருக்கிற பேண்டெல்லாம் எடுத்து வச்சு அடித்து ஒரே கும்மாளம். இந்த ஏரியாவில் தான் போவோம், நீங்கள் பார்க்கலாம். டெய்லி வருஷம் இங்கே நடக்குது. அந்த மாதிரி இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா? அதாவது நம்ம போகலைன்னா அல்லாஹ் கேட்பானா, நீ ஏன்டா கபர் ஜியாரத்தை நீ ஏன் செய்யவில்லை என்று இறைவன் நம்மளை கேட்பானா? இறந்த பிறகு நம்மளை கேட்பானா? அதான் இப்போ என்னுடைய கேள்வி. அதாவது குரான் ஓதலைன்னா கேட்பான், தொழுகலைன்னா கேட்பான், அதெல்லாம் ஓகே. அது இல்லாமல் தர்காவுக்கு நீ போகாமல் இருந்தியா, ஏன் போகலை, ஜியாரத்தை ஏன் நீ செய்யவில்லைன்னு கேட்பானா? அல்லாட்டே கேட்டால் போதும் இல்லை? இங்கே நடக்கிற கூத்து நீங்கள் வந்து பாருங்கள், வருஷம் நடக்கிறத பாருங்கள். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படி ஒரு கும்மாளம் நடக்கும். நம்ம சகோதரர் இப்போ ஒரு தர்காவை சுட்டி காட்டி அதில் சில தவறுகள் நடக்கிறது, இதுக்காக நீங்கள் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நாம் என்ன சொன்னோம்? மார்க்கத்தில் ஜியாரத்திற்காக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய அறியாமையின் காரணமாக சில தவறுகள் அங்கே நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. அதுக்கு யார் பொறுப்பாளிகளோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. இப்போது நாம் பள்ளிக்கூடத்துக்கு கல்வி படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். இது யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கே பல தவறுகள் நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் சம்பந்தமாக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல தவறுகள் நடக்கிறது. அந்த தவறுகளில் இருந்து நாம் விலக வேண்டும். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் நாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பள்ளிவாசலுக்கு கண்டிப்பாக போயாகணும். ஆனால் பள்ளிவாசல்களில் பல தவறுகள் நடக்கிறது. பல மனிதர்கள் சேர்ந்து உட்கார்ந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இது தவறான காரியம். ஆனால் அந்த தவறில் இருந்து நாம் விலகணுமே தவிர பள்ளிவாசலுக்கு போகாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு தர்காக்களில் பல தவறுகள் நடக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி கொட்டு மேளம் நடக்கிறது, இன்னிசை கச்சேரிகள் நடக்கிறது. ஆண்களும் பெண்களும் எந்த விதமான இஸ்லாமிய ஒழுக்கம் இல்லாமல் இஸ்லாம் ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு ஒழுக்கத்தை சொல்லி தந்திருக்கிறது. பெண்கள் ஆண்களை விட்டு மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது. ஆனால் அந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு சில அனாச்சாரங்கள் தர்காக்களில் நடக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஆலிம்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள், தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதற்கு தர்காக்களுடைய நிர்வாகிகள் முழுமையான ஒத்துழைப்புகள் வழங்க வேண்டும். அவங்க மக்கள் எதுக்காக கூட்டம் கூடுறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துறாமல் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஆனால் அது தவறுகளை தடுத்து விட்டு தவறுகளை விலக்கிவிட்டு சுன்னத்தான முறையில் இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த அழகான நற்செயல்கள் தர்காக்களில் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை மட்டும் செய்து தவறுகளை ஒதுக்கி புனிதமான முறையிலே நம்முடைய ஜியாரத்தை நாம் அமைத்துக் கொள்ளணும். சகோதரர் சொன்ன மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லக்கூடாது. தவறுகள், பள்ளிவாசல்ல ஒருத்தன் சத்தமா பேசிட்டு இருக்கானா தவறு, கல்லூரியில் ஒரு ஆணு பெண்ண தவறாக நடக்கிறாங்கன்னா தவறு. இது ஷிர்க்கு கிடையாது. ஷிர்க்குன்னு சொன்னா அது மிகப்பெரிய பாவம், இஸ்லாத்தை விட்டு மனிதனை வெளியே தள்ளக்கூடிய பெரிய பாவம். அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது, அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணங்களை படைப்புகளுக்கு கொடுப்பது. கொட்டு மேள நடத்தினா அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற தனிப்பட்ட பண்பை மனிதனுக்கு கொடுக்கிறது வருதா? ஆணும் பெண்ணு ஒன்னா கலந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலாவுக்கு கொடுக்கிற தனிப்பட்ட பண்பை மனிதனுக்கு கொடுக்கிறது வருதா? கிடையாது. இதெல்லாம் தவறுகள். சில தவறுகள் ஹராம் என்ற அந்தஸ்தில் இருக்கிறது, சில தவறுகள் கராகத் என்ற அந்தஸ்தில் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஷிர்க்கு நாம சொல்லக்கூடாது. இங்கதான் நமக்கும் வஹாபிகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அவங்க என்னன்னா இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆட்களை ஷிர்க்குன்னு சொல்லிட்டு முஷ்ரிக்குன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வெளியே தள்ளுறாங்க. நாம என்ன சொல்றோம்னா இவைகள் எல்லாம் தவறுகள், இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், புனிதமான முறையில் நம்முடைய ஜியாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கேட்டிருந்தாங்க, குர்ஆன் ஓதலைன்னா அல்லாஹ் என்ற கேட்பான், தொழுகாம இருந்தா அல்லாஹ் என்ற கேட்பான், ஜியாரத்துக்கு போவான் இல்லைன்னா அல்லாஹ் என்ற கேட்பானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இப்ப ஜியாரத்துக்கு போவது என்பது ஒரு சுன்னத்தான செயல். ஜியாரத்துக்கு போனால் கூலி கிடைக்கும், போகலைன்னா தண்டனை கிடையாது, இதுதான் சட்டம். ஆனால் ஜியாரத் என்ற சுன்னத்தை தர்காக்கள்ல கூடாது என்று ஒரு புதிய மார்க்க சட்டம் உருவாக்குனா ஒரு சுன்னத்தை ஹராமாக்கிய குற்றம் அவருக்கு கிடைக்கும். நல்ல தெளிவா விளங்கிக்கிடுங்க. போகலைன்னா உங்ககிட்ட அல்லாஹ் கேட்க மாட்டான். சுன்னத்து போக வேண்டிய ஒரு சுன்னத்தை தர்காக்கள்ல ஏதோ ஒரு அனாச்சாரம் நடக்கிறது என்பதை காரணம் காட்டி
அது குற்றம், அது ஹராம். இன்னைக்கு நடக்குது. தர்காக்கு ஜியாரத்துக்கு போவாத, உங்க உம்மா பாப்பாக்கு வேணா ஜியாரத்துக்கு போய்க்கோ, தர்காக்கு போனா அது ஹராம் என்று அல்லாஹுவால் ஹலால் ஆக்கப்பட்ட கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ஹராம் ஆக்கினால் அல்லாஹ் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான்.